நம்ம விநாயகர் சதுர்த்திக்கு தான் கொழுக்கட்டை சாப்பிட்ணுன்னு இல்லை. நம்ம சாதாரண நாளைங்களில் நமக்கு கொழுக்கட்டை சாப்பிட்ணும் போல் இருந்தால் வீட்டில் இருக்கிற அரிசி மாவை வச்சு 10 நிமிஷத்தில் இந்த கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு நம்ம இதை செஞ்சுக்கலாம். இல்லை நமக்கு சாப்பிட்ணுன்னு தோணும் போதெல்லாம் 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய இந்த கொழுக்கட்டையை எவ்வளோ ஈஸியாக செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் 1 கப்பு அரிசி மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கப்பில் வேணாலும் அளந்து எடுத்துக்குங்க. அந்த 1 கப் அரிசி மாவை அளந்து எதில் எடுக்கிறீங்களோ அதிலே 3/4 கப்பு வெல்லம். அது ஒரு அடுப்பில் கடாய் வச்சு நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு 1 கப்புக்கு உண்டான மெஷர்மெண்ட்டு நான் சொல்லியிருக்கேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பை ஒரு அரை வறுத்துக்குங்க. கொஞ்சம் வறுக்கும் போதே கொஞ்சம் வாசனை வரும்போதே இந்த நம்ம அளந்து வச்சுருக்கிற 1 கப்பு அரிசி மாவையும் அடுப்பில் சிம்மில் வச்சுட்டு அதையும் நல்லா சூடு வர அளவுக்கு நல்லா கையை தொட்டு பார்த்திங்கன்னா சூடு வரணும். அந்த அளவுக்கு அதையும் சேர்த்து வறுத்துக்குங்க. இப்போ நம்ம வெல்லத்தை மண் இருக்கும் இல்லையா, அதனால் தண்ணி ஊற்றி அதை காய்ச்சி வடிகட்டிக்கலாம். 1 கப்பு மாவுக்கு 3/4 கப்பு வெல்லம். நீங்கள் கம்மி கூட பண்ணிக்கலாம். சில வெல்லம் இனிப்பு இருக்காதுங்கிறதுனால நான் 3/4 கப்பு சொல்லியிருக்கேன். இனிப்பாக இருக்கிற வெல்லமாக இருந்தால் அரை கப்பு வெல்லமே போதும். இப்போ இந்த அரிசி மாவு நல்லா சூடாகி பாசிப்பருப்பு அரிசி மாவு நல்லா வறுபட்டு ஒரு வாசனை வந்ததுக்கப்புறம் அதுலேயே நீங்கள் தேவையான அளவு தேங்காய் பூ சேர்த்துக்குங்க. தேங்காய் பூவை நல்லா திருவி சேர்த்துக்குங்க. அதையும் அந்த சூட்டிலே போட்டு நல்லா வறுத்துக்குங்க. இது ஒரு நாள் ஆனாலும் கொழுக்கட்டை கெட்டு போகாமலும் நல்ல டேஸ்ட்டாக இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கவும் இருக்கும். இப்போ இந்த நம்ம காய்ச்சி வச்சுருக்கிற வெல்லப்பாகை நீங்கள் ஆரம்ப கால சமையல் கற்றுக்கிறவங்களா இருந்தாக்கா நான் இது பழகுனதுனால ஸ்ட்ரைட்டாக அந்தமாரி ஊற்றிட்டேன். இந்த சூட்லேயே ஊற்றினீங்கன்னா 4 பக்கமும் தெறிக்கும், வாரி அடிக்கும். உங்களுக்கு அந்த மெத்தடு வேணாம் இது மாதிரி அப்படின்னாக்கா நான் ஈஸியாக செய்கிற மாதிரி நான் சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த வெல்லப்பாகை இன்னும் ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி எடுத்துக்கிட்டு அதில் கொதிக்க விட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாவை கொட்டி கிளறிக்கிங்க. நான் பழக்கங்கிறதுனால இந்த மாதிரி கொட்டி கிளறிட்டேன். இது தெறிக்கும், கவனமாக செய்யுங்க. இப்போது அதில் உங்களுக்கு தண்ணி பத்தலைன்னா சுடு தண்ணி கொஞ்சம் சூடு பண்ணி ஊற்றிக்கிட்டு, பச்சை தண்ணி ஊற்றிடாதீங்க, சுடு தண்ணி தான் ஊற்றணும். ஊற்றி அதில் ஏலக்காய் பொடி தூவி இந்த லெவலில் நல்லா கிளறி எடுத்துக்குங்க. கையில் ஒட்டக்கூடாது பிசைஞ்சோம்னா. ஆற விட்டுடுங்க. ஆறுனதுக்கப்புறம் நல்லா சப்பாத்தி மாவு மாரி பிசைஞ்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் எப்படி பிடிக்கணும்னு மோதகமாக பிடிச்சாலும் சரி, பிடி கொழுக்கட்டையாக பிடிச்சாலும் சரி, பதம் கரெக்டாக நிற்கும். இது ரொம்ப சாஃப்டாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் பைத்தம்பருப்பு வறுக்கும் போதே எள்ளு இருந்தால் கூட 2 ஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்சு சுக்கு பொடியும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சிட்டு கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பும் சேர்த்துக்குங்க. எல்லாம் பிசைஞ்சு இந்தமாரி பிடிச்சி வேக வச்சு ஒரு 5 நிமிஷம்தான் ஆகும். ஆல்ரெடி வெந்த மாவு அப்படிங்கிறதுனால நீங்கள் கடை மாவுலேயும் இதை செய்யலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப சிம்பிள். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா சுட சுட சாப்பிட்றதுக்கும் ஆறி சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். நமக்கு விநாயகர் சதுர்த்தியில் தான் சாப்பிட்ணுன்னு இல்லை. ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள்.